ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் நிஃப்டி பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ நிஃப்டி 67 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 20,082 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 82,253 பாயிண்ட்ஸு 247 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 10 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 56,765 பாயிண்ட்ஸு. நிஃப்டி ஐடி 419 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு 37,273 பாயிண்ட்ஸில். பிஎஸ்சி ஸ்மால் கேப் 54,796 பாயிண்ட்ஸு 312 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா, டிஎஸ் வந்து 1,614 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,614 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 1,787 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர் ஆக்சுவலி அவங்க போர்ட் மீட்டிங் வந்து ஜூலை 31 வச்சிருக்காங்க. ஸோ அதில் Q1 ஃபினான்ஷியல் 26க்கான ரிசல்ட்ஸும் சொல்லுவாங்க. இது வந்து ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் டேட் சொல்லியிருக்காங்க ஜூலை 31. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் 10% விழுந்திருக்குது. ஆனால் சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3,843 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 10% விழுந்திருக்கு. ரெவன்யூ 8% விழுந்திருக்கு 30,349 கோடி. 12 ரூபா பர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜூலை 18. ஜூலை 28 வந்து பேமெண்ட் டேட்டு. 18 ரெக்கார்ட் டேட்டு, 28 பேமெண்ட் டேட்டு. இது போக கைடன்ஸ் சொல்கிறது ஃபினான்ஷியல் 26ல் ரெவன்யூ க்ரோத் 3% to 4% சம்திங் இருக்கும் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில். 2 to 5% வந்து ஃபினான்ஷியல் 25 எண்டில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எபிட் மார்ஜின் 17 to 18% கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 18 to 19% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, பட் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. இது போக அவங்களோட நெட் அடிஷன் 269 பீப்புள் தான் நெட் அடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் பீப்புள் கவுண்ட் வந்து Q1ல் 2,23,151 இருக்குது. ஸோ இந்த குவார்ட்டரில் மட்டும் 1,984 ஃப்ரெஷர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் ஆட்ரிஷன் ரேட் வந்து 12.8% இருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 12.8% இருந்துச்சு. Q4 அதாவது முந்தின குவார்ட்டரில் 13% இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிசிவின்னு சொல்லுவாங்க. டிசிவினா நியூ டீல், அதாவது டிசிவின்னு சொல்லுவாங்க. நியூ டீல் வின் பண்ணது 1,812 மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு நியூ டீலும் வின் பண்ணியிருக்கிறாங்க. எபிட் வந்து குவார்டர் பேசிஸில் ஒரு 9.2% விழுந்திருக்குது. ஆக்சுவலி 4,942 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ 0.8% குவார்டர் பேசிஸில் விழுந்திருக்குது. இயர் பேசிஸில் 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ்டி ரெவன்யூ, அதாவது டாலர் ரெவன்யூ 3,545 மில்லியன் டாலர்ஸாக இருக்குது. 1.3% குவார்டர் பேசிஸ்லையும் இயர் பேசிஸில் 5.4% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. அதாவது கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ வந்து சர்வீஸ் செக்டாரில் 0.1% குவார்டர் பேஸ்லையும் இயர் பேஸில் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிட்டல் ரெவன்யூ வந்து 15.2% கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட சர்வீஸ் செக்மெண்ட்டுக்கு 41.6% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹெச்எலோட சாஃப்ட்வேர் ரெவன்யூ 3% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். அது இல்லாமல் ஹெச்எலோட சாஃப்ட்வேர் ஏஆர்ஆர் அது வந்து 1.06 பில்லியன்ஸாக இருக்குது. 1.3% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். 12 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அதாவது டிசிஎஸ் வந்து ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நாங்கள் 10% விழுந்திருக்குது. பெருசாக நெட் அடிஷனும் 169 தான் பீப்புள் புதுசாட்டு நெட் அடிஷன், அதாவது ஃப்ரெஷர்ஸ் ஒரு 1,900 பேர் நாங்கள் எடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் நெட் அடிஷன் வந்து ஜஸ்ட் 169 சம்திங் தான், 269 தான் இருக்குது. ஸோ பெருசாக ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஃப்ளாட்டாக ரிசல்ட்ஸ் வருது, இல்லைனா கொஞ்சம் நெகட்டிவில் வருது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஹெச்எல் டெக்னாலஜிஸு, இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் இப்படி தான் ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். லாஸ்ட் மார்க்கெட்டில் கூட 1.5% விழுந்துருந்துச்சு, 1,613 ரூபாவில் இருக்குது. ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில் பி ரேஷியோ இப்போ 25 இருக்குது, 20 கீழே, அதாவது ஒரு 1,300 அந்த ரேஞ்சில் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஹெச்எல் டெக்னாலஜிஸில். நெக்ஸ்ட் ராலிஸ் இந்தியா. ஆக்சுவலி இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் 98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 95 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட்டில் 42 கோடி ப்ராஃபிட்டு, இப்போ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 957 கோடி. எபிட்டா 56.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 150 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 15.6% இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஜூலை 24 சுப்பர கௌரசாரியா அவரை வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராகட்டும் ராலிஸ் இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சில ரீஸ்ட்ரக்சரிங்கும் பார்த்தீங்கன்னா
நடக்குது. அவங்களோட ஆடிட்டிங் கமிட்டியில் வந்து பாஸ்கர் சுவாமிநாதனை வந்து நியூ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணுறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன சுபாரா கௌரி சாரியா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜூலை 24ஆம் தேதியிலேருந்து வெளியே போகிறாரு. அவருக்கு பதிலாட்டு தான் வந்து இவங்க பாஸ்கர் சுவாமிநாதனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டாடா கெமிக்கல்ஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். அதுலேருந்து வந்த கம்பெனி தான் இந்த ராலிஸ் இந்தியா. இதுவும் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட கம்பெனி தான். ஸோ இது வந்து ராலிஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் 354 ரூபாயில் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ரொம்பவே ஓவர் வேல்யூட் 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த குவார்ட்டரில் எப்படி இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்தனா ஸ்ட்ராங் ரெவன்யூ இருந்திருக்கு, மார்ஜினும் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கு. அதனால தான் இந்த குவார்ட்டரில் இந்த அளவு ரிசல்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ராலிஸ் இந்தியா. HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 19ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே ஜூலை 19ஆம் தேதி நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஓலா எலக்ட்ரிக் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 26 எண்டில் வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து ஃப்ரீ கேஷ் பாசிட்டிவ் அந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் பார்த்தேன் ஹீரோவோட விடா VX2 அந்த ஸ்கூட்டர் வந்து ஜஸ்ட் 44,000 ருபீஸுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வாட்டி அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் ஒரு ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி அஸ் சர்வீஸ் லீசிங் அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் 99,000 தான் வாங்கணும். அந்த ஆப்ஷன் இல்லாட்டா தான் 44,000 ரூபாய். என்னதான் இருந்தாலும் ஆக்சுவலி 1 கிலோமீட்டருக்கு வந்து 30 பைசே தான் சார்ஜ் ஆகுது. 3 ரூபா இருந்துச்சுன்னா இல்லை 1 ரூபாய்க்கு வந்து 3 கிலோமீட்டர் அது ட்ராவல் ஆகுது. அதாவது 3 கிலோமீட்டருக்கு 1 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. நம்ம சார்ஜ் அந்த எலக்ட்ரிசிட்டி வேல்யூ அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு இவங்க எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் இவங்களோட குவாலிட்டி நல்லா இல்லை. இந்த எலக்ட்ரிக்கோட குவாலிட்டி நல்லா இல்லை. பட் இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஹீரோ மோட்டார் கப் ஒரு பக்கம், டிவிஎஸ் ஒரு பக்கம், பஜாஜ் ஆட்டோ ஒரு பக்கம் அவங்கெல்லாம் இருக்கும்போது இது நடைமுறையில் சாத்தியமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஓலா சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கிறாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வின்ஃபாஸ்ட் வந்து டெஸ்லா மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பிளானில் ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஜூலை 15ஆம் தேதி ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. வின்ஃபாஸ்ட்டு, இவங்க டெஸ்லா, நெக்ஸ்ட்டு கியாவோட கேரன் வேலிஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வருது. ஸோ வின்ஃபாஸ்ட் வந்து விரைவில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி டெலிவரிஸும் நாங்கள் சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியான தெமாஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இப்படி ஃபேமிலி ரன் பிஸ்னஸாக இருக்கிற ஹால்டிராம் அப்படிப்பட்ட கம்பெனி மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி இருந்தாலும் நாங்கள் அக்யூசிஷனுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெமாஸ்க் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஹால்டிராமில் வந்து $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தெமாஸ்க்கு. இது தெமாஸ்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இது வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நானும் இன்றைக்கி பார்த்து அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அனுபவம் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏமாந்துடாதீங்க. ஆக்சுவலி எப்படி இந்த டெலகிராம்லலாம் ஃபேக் இது வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு எனக்கு. தேர் ஆர் ஃபோட்டோஸ் ஆஃப் யூஸ் ஆன் த வெப்சைட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓஹோ நம்ம ஃபோட்டோ வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஷோ ஆகுது, உங்களோட கண்ட்ரி, நெக்ஸ்ட் யுவர் ஃபோன் நம்பர்னு கேட்குது. அடுத்து ரெண்டாவது என்ன சம்பவம் நடக்கும் தெரியுமா, ஓடிபி போடுவீங்க, உங்கள் ஐடி ஹேக் ஆயிரும், டெலகிராம் ஐடி ஹேக் ஆயிரும். இது நமக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் ஏமாந்திராதீங்க. ஒருவேளை நம்ம ஃபோட்டோஸ் எதுவும் வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ பி கேர்ஃபுல். தயவு செய்து இதெல்லாம் ஃபேக்கு. உங்களை நம்பி ஒருவேளை வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஓடிபி ஏதாவது போடுவீங்க, பேரும் இது மாதிரி மெசேஜ் வந்துன்னா ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், பிளாக் பண்ணி விட்ருங்க. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான தலைச்சர முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இது டெலகிராம்லேயே நடக்கும், இன்ஸ்டாகிராம்லேயே நடக்கும். இப்படி தான் மெசேஜ் அனுப்பி ஆசை வார்த்தை கூறி நம்மளை மயக்கிடுவாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. HDFC பேங்கோட MD and CEO சசிதர் ஜெகதீஷன் ஃபினான்ஷியல் 25 அவரோட பேக்கேஜ் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12.08 crores அவரோட பேக்கேஜாக இருந்திருக்கு ஃபினான்ஷியல் 25. இதுக்கு முன்னாடி 10.79 crores பார்த்தீங்கன்னா அவரோட பேக்கேஜாக இருந்துச்சு. இது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்கோட டெபாசிட் ஃபினான்ஷியல் 25 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 27 இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லோன் க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் 27 இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க சொல்கிறது டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ எக்ஸ்பென்ஷன் பிளானோ தான் இதுக்கு முக்கிய ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது HDFC பேங்க் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் இந்த டிஃபென்ஸ் செக்டர்லாம் பெருசாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட் ரிலேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீசெண்டாக மார்க்கெட்டில் நல்லா ரேலியாக இருந்துச்சு. அதில் இந்த GRSC, பெல், இர்கான், வேரி, கனரா பேங்க் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே, HDFC பேங்க், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து இர்கான் இன்டர்நேஷ்னல், டைட்டன் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க Q1 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓவர் வேல்யூட் பங்கில் வந்து சம்டைம்ஸ் வாங்குவாங்க, மேலே போகும், நம்மளும் அதை இனி மேலே தான் போகும்னு சொல்லி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவீங்க, கடைசியில் பிரச்சனை வரும்.
நெக்ஸ்ட்டு மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட கேம்பாக வந்து நேபாளுக்குள்ளே இப்போ போகிறாங்க. அதாவது மிடில் ஈஸ்ட் என்ட்ரிக்கு அப்புறம் ரிலையன்ஸ் வந்து அவங்களோட கேம்பகோலாவை வந்து நேபாளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. வாய் நூடுல் மேக்கர் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அங்கே கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி ஓமன், பஹ்ரைன், கத்தார்லலாம் போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேபாளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இது ரிலையன்ஸ் கன்சியூமரோட கேம்பகோலா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் தேஜாஸ் நெட்வொர்க். ஆக்சுவலி தேஜாஸ் நெட்வொர்க் ரிசல்ட்ஸ் காலி, ரொம்பவே கோவிந்தாவே ஆயிடுச்சு. இந்த டைமில் ரெவன்யூ 87% விழுந்திருக்கு. 201 கோடி தான் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெட் லாஸ் 193 கோடி, எபிட்டா 135 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா குழும கம்பெனி தான், பட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் டெலகாம் செக்டரோட பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து இவங்களுக்கு 123 கோடி கிடச்சிருக்கு. அது கிடச்ச பிறகுமே இவங்களோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டாடா டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி எங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த குவார்டரில் 170 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1307 கோடி, இது ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக இந்த இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ல் இவங்களோட குவார்டர் பேசிஸில் இவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ 3.5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9% மேலே விழுந்திருக்கு. எபிட் 16.6% விழுந்திருக்கு. எபிட் மார்ஜின் 270 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி டாடா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இவங்க பீக் லெவல்லேருந்து, அதாவது இவங்களோட பீக் லெவல்லேருந்து 50% மேலே அந்த பங்கு விழுந்திருக்கு டாடா டெக்னாலஜிஸு. 1136 ரூபா, இது 50 ஹை. ஆனால் பீக் லெவல் இதுக்கு மிச்சமாக போச்சு. ஐபிஎல் 1500 வரைக்கும் லிஸ்ட் ஆனாங்க. இப்போ 713 ரூபா இருக்குது. ஸோ 50% மேலே அந்த பங்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட்டில் நாளைக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸில் அட்டி கன்ஃபார்ம். ஆனால் டாடா டெக்னாலஜிஸில் எப்படின்னு தெரியல. தேஜாஸ் நெட்வொர்க்கும் உரிச்சு எடுத்துருவாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஜஸ்ட் பி ரேஷியோ இப்போ கூட வந்து 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி சேர்மன் பவன் முஞ்சால் சொல்கிறது, அவங்க Q2 ஃபினான்ஷியல் 26ல் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து குளோபல் ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், UK செகண்ட் குவார்டர் ஃபினான்ஷியல் 26ல் அங்கே என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டார் காப் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க் ஒன்று பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாட்டை வந்து MD and CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து 38 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கர்நாடகா பேங்க்கில். 1981 கிளர்க்காட்டு ஜாயின் பண்ணவர் இன்றைக்கி அந்த பேங்கோட MD and CEO உயர்ந்திருக்கிறாரு. வளர்ச்சினா இதான் வளர்ச்சிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அது இல்லாமல் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதியிலேருந்தே அவருக்கும் பதவி கொடுத்தாங்க. பட் அவங்கள தான் வந்து இப்போ MD and CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் 193 ரூபாவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. மேபி ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அடி விழும். ஸோ அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹீரோவோட விடா VX2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி சொன்னேன். அதாவது 3 கிலோமீட்டருக்கு 1 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. 44,490 ரூபாலேருந்தே இந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியான இது தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த பேட்டரி அசஸ் சர்வீஸ் பிளானை எக்ஸ்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 99,000க்கு மேலே வரும். 99,490 ரூபா. அதை எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44,490 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வேரி ஆகும். இது நீங்கள் வாங்குறீங்கன்னா ஷோரூமில் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எலக்ட்ரிக், டிவிஎஸோட ஐக்யூப், பஜாஜோட சேத்தக் இவங்களுக்கு பெருசாட்டு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸோட கம்பெனி யூஎஸில் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $1,20,000 வந்து பெனால்ட்டி கொடுக்கணும். ஏன்னா இவங்களோட சைபர் செக்யூரிட்டியில் சில தவறுகள் நடந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இன்ஃபோசிஸ் எம்கேமி சிஸ்டம், இது வந்து இன்ஃபோசிஸ் பிபிஎம்மோட சப்சிடரி. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஏதோ தப்பாக நடந்திருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு இப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து $1,20,000 வந்து பே பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுச்சு பெனால்ட்டி. இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் HDFC பேங்க் வந்து ஹை காஸ்ட் பாரோயிங்கை வந்து 14% கொண்டு வந்திருக்காங்க ஃபினான்ஷியல் 25ல். இது வந்து CEO தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இதுவும் HDFC பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ரஷ்யா வந்து 1 மில்லியன் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே லேபர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க வந்து குழந்தை பிறப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ யாருக்காவது ரஷ்யாவில் வேலை வேண்டும் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா யூனோமிண்டா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த ரேர் எர்த் மேக்னெட் ப்ரொடக்ஷன் பண்ணதாட்டெலாம் நியூஸ் வந்து. ஆனால் இப்போ மஹேந்திரா அதை டினை பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணுற பிளானில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட் ஒரு ஹேர் லாஸ் ட்ரக் லெக்ஸெல்வி இது யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் செட்டில்மெண்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இன்சைட் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் டிஸ்ட்ரிபியூட் சம்மந்தமாட்டி யூஎஸ் கோர்ட்டில் கேஸ் இன்ஃப்ரிங்மெண்ட் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 8mg வேரியன்ட் டேப்லெட்டில் அந்த லெக்ஸெல்வியை கொண்டு வராங்க. இது அலோபீஷியா அரிட்டா அந்த இதுக்கு சிவியர் அலோபீஷியா அரிட்டாக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லான்ச் வந்து டிலே ஆனாலும் இது சன்ஃபார்மாக்கு அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலி நோவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் 30 வந்து $400 மில்லியன் சேல்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பீக் சேல்ஸ் வந்து $900 மில்லியன் அளவுக்கு போகலாம். அது யூஎஸ் மார்க்கெட்டோட க்ரோத்தை பொறுத்து. இது சன்ஃபார்மா கொடுத்தா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த பேட்டன் செட்டில்மெண்ட் எப்படின்னா சன்ஃபார்மா வந்து ஃபஸ்ட்டு இன்சைட்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்ஸ்னால் அப்ரண்ட் அமௌண்ட் ஒன்று, அடுத்தது ஆன்கோயிங் ராயல்ட்டி பேமெண்ட் ஒன்று. அதாவது அந்த பேட்டனோட எக்ஸ்பைரி வரைக்கும் இவங்க ராயல்ட்டி பேமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் லைசன்ஸ் அதுக்கெல்லாமே சில பேமெண்ட் இருக்கும். 8mg வேரியன்ட் டேப்லெட்ஸில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் சன்ஃபார்மாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.